ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு சௌமிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோன்னா கிரியாஸ் போகிறோம். கிரியாஸில் தீபாவளி ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் 10 நாளாக ரிப்பேர் ஆகிருச்சு. அதனால் சரின்னு வாஷிங் மிஷினை வந்து டாப் லோடு வச்சுருந்தேன், மாற்றலான்ட்டு போயிருந்தேன். ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினில் எடுக்கலான்ட்டு போயிருந்தேன். அங்கே போயிட்டு அவங்க இப்போ என் கூட பேசிகிட்டு இருக்கிறது வந்து அவங்க வந்து அங்கே இன்சார்ஜாக இருக்காங்க. அவங்க வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எந்த மிஷின் வாங்கினா எந்த மாதிரி பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டேன், IFB தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டேன், IFBலேயே 2 மாடல் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மாடலையும் காட்டினாங்க. எனக்கு இந்த மாடல் வாஷிங் மிஷின் தான் பிடிச்சிது. அதனால் சரின்ட்டு நான் இந்த வாஷிங் மிஷின் எடுத்துகிட்டு வந்தேன். தீபாவளி ஆஃபரில் ரேட்டெல்லாம் கம்மி பண்ணியும் கொடுத்தாங்க. நான் வந்து IFBயில் 8 kg தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ வந்து நம்ம வந்து வாஷிங் மிஷின் வாங்கியாச்சு, வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் வரப்போகுது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது கிரியஸ் எங்கம்மா? இந்த மாடல் வாஷிங் மிஷின் தான் வாங்கிட்டு வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கோம். பின்னாடி இந்த மாதிரி போல்ட்டு கொடுத்துருக்காங்க, 4 சைடு கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் வந்து நம்ம வந்து கழட்டிட்டு அதுக்கு மூடுறதுக்கு ஒரு சின்ன அந்த ஒயிட் கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அவங்க மூடி விடுறாங்க. இப்போ வந்து அந்த போல்ட் எல்லாமே கழட்டுறாங்க. அதுக்குள்ளே இருந்து அது வந்து சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக, வாஷிங் மிஷின் வந்து சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து கம்பெனிலேருந்தே போட்டு கொடுக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அதை கழட்டிட்டு அதுக்கு வந்துட்டு அந்த கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க, சின்னதாக ரவுண்டாக ஒயிட் கலரில். அதை அவங்க வந்து போட்டு விட்டுறாங்க. கீழே எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இந்த 4 போல்ட்டையும் கழட்டிட்டு வாஷிங் மிஷின்குள்ளாரையே அதுக்கு உண்டான பைப் வச்சுருக்காங்க. பைப்பு, கேரண்டி கார்டு வச்சுருக்காங்க, அது எல்லாமே வச்சுருக்காங்க. இதுதாங்க அந்த இது மூடி மாதிரி இருக்குது. அதை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி விடுறாங்க பேக் சைடில். அவங்களுக்கு வந்து கீழே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர் மாதிரி. இவங்க வந்து நம்மளுக்கு வந்துட்டு டெமோ காட்ட வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு IFBலேருந்து வந்து அந்த ஸ்டிக்கரை வந்து அவங்க வந்து லேபிளை வந்து கிழித்து ஒட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து கரண்ட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறதாம்மா, வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறது. இது வந்து லிக்விட் வந்து சேவ் பண்ணி கொடுக்கறதுன்னு சொன்னாங்க. இது வந்து கரண்ட்டு. இந்த 2ஐயும் எக்ஸ்ட்ரா நம்ம மாட்டியே ஆகணும், இல்லைன்னா இதாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இது எவ்வளோ பேமெண்ட்டுன்னு கேட்டோம். 2 சேர்த்து 3315 ரூபா பேமெண்ட்டு போட்டாங்க. நீங்கள் இந்த IFB மிஷின் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி அதில் ஃபிட் பண்ணியிருக்கீங்களான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு தெரியாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கி நாங்கள் இந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வருஷம்லாம் போட போகிறது இல்லை. சரி, சரிங்க. அதோட லைஃப் வந்து உங்களுக்கு மிஷினோட லைஃப் வந்து அதிகப்படுத்தும், அவ்வளோதான். மிஷினோட ப்ளக் கனெக்ஷன் வந்து இந்த கண்ட்ரோல் பாக்ஸில் குத்திட்டு, அந்த கண்ட்ரோல் பாக்ஸ்லேருந்து வர்ற ப்ளக்கை வந்து தான் நம்ம வந்து அந்த இது நம்ம வீட்டில் இருக்கிற இதோட கொடுக்கணும்.
அப்போ தான் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உள்ள ஹேண்டில் இருக்குங்க, உள்ளே ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். துணி வந்து எப்பவுமே முக்காட்டம் தான் போடணும், ரொம்ப அழுத்தி போடக்கூடாதுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வாஷ் முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த இடத்துல அழுக்கு இருக்கும், தொடச்சி எடுத்துருங்க. சரி. ஃபுல்லாக இப்போ துணி எப்பயுமே அடைச்சி போடக்கூடாது. இதில் வந்து லிக்விடு போடணுங்க. லிக்விடு கம்ஃபர்ட் போகிறதா கம்ஃபர்ட், இதில் பவுட்ரு யூஸ் பண்ணக்கூடாதுங்க. பவுட்ரு போகிறதா இதில் போட்டுக்கலாம், மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. லிக்விடு வாங்கிக்கிங்க, கம்பெனி லிக்விடு வேண்டாலும் வாங்கிக்கலாம், இல்லை அதர் லிக்விட் எதனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ரெட்டுக்கு க்ரீனுக்கு மாறினா தான் மிஷின் சப்ளை வரும். 5 செகண்ட் ஆகும். ஓகே. ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு இந்த மாதிரி எண்டு வருங்க. எண்டு வந்து இந்த இது டோர் சிம்பிள், இது வந்து இந்த மாதிரி நிற்கும். இது பவராக ஆன் ஆஃபு. ஒவ்வொரு ப்ரோக்ராமும் இங்கே லைட் எரியும். மிக்ஸியில் எல்லாமே கலந்து போட்டுக்கலாங்க. சரிங்க. அதோட டைமிங் எவ்வளோ கிலோ போடலாம், எவ்வளோ ஆர்பிஎம், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இதில் காட்டும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் வச்சிங்கன்னா 1 மணி நேரம் 32 நிமிஷம் ஆகும். 3 கிலோன்னா 1/2 kg தான் போடணும். 1000 RPM இந்த மாதிரி காட்டிடும் உங்களுக்கு. இது எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்னு உங்களுக்கு நிறையா இருக்குங்க. இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு 4 தான் கொடுத்துருக்காங்க. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு காட்டன் வந்து 3 மணி நேரம் ஆகும். இதில் வந்து ஃப்ரீ வாஷ்ங்கிறது எக்ஸ்ட்ரா துவைக்கிறது, சோப்புங்கிறது ஊற வைக்கிறது, எக்ஸ்ட்ராங்கிறது எக்ஸ்ட்ரா அலசுறது, ரின்ஸ் கோட்டுங்கிறது அலசி தண்ணியோடு அப்படியே நிற்கிறது, டைம் சேவர்னால் டைம் கம்மி பண்ணிக்கிறது, ரிலே ஷார்ட்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் செட் பண்ணி வச்சு நம்ம ரன் பண்ணி வைக்கலாம். இப்போ உங்களுக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்குது. இப்போ டைம் சேவர் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனில் போய் 1 2 3 4 5ஆவது இருக்குதுங்க. 1 2 3 4 5 அது பிளிங்க் ஆகிற டைமில் செலக்ட் பண்ணிங்கன்னா 1 மணி நேரம் 34 நிமிஷம். டிஃபால்ட்டாக தான் ஆகும். நமக்கு தேவையான டைம் நம்ம கம்மி பண்ண முடியாது, அதுவாக டைம் கம்மி பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ்டு டைம் கிடையாது. இப்போ நம்ம 1/2 மணி நேரம் கம்மி பண்ணால் அந்த மாதிரி பண்ண முடியாது. இல்லை எல்லாத்துலேயும் அதுதான் அதே மாதிரி தான் ஆப்ஷன். இது பேபி வேறு தான், சின்ன குழந்தை ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கலாங்க ஒவ்வொன்றுக்கும். ஆமாம், பவர் ஸ்டீம்ங்கிறது கொஞ்சம் கரை அதிகமாக இருந்தால் யூஸ் பண்ணி. பெட்ஷீட் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்களா? பெட்ஷீட் வந்து காட்டன் பெட்ஷீட் காட்டனில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓ, பெட்ஷீட்டெல்லாம் வந்து காட்டனில் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் காட்டனில் போட்டுக்கலாம், இல்லை மிக்ஸில் போட்டுக்கலாம். சரிங்க. நீங்கள் மேக்ஸிமம் வந்து கம்பளி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கம்பளி பெட்ஷீட் போட்டுறாதீங்க மிக்ஸில். இந்த ரெஃப்ரெஷ்ங்கிறது வாக்கிங் போனது, இப்படி டெய்லி யூசேஜ் சும்மா நைட்டு மட்டும் தான் போடுறோம், அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது காட்டன் பியூர் காட்டன் துணிகள் எல்லாமே இதில் போட்டுக்கலாங்க. இது வந்து டைமிங் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைமிங் எல்லாமே காட்டிடுது. சரி சரிங்க. இந்த ஹெடில் வாஷுங்கிறது வந்து ஒர்க் வச்சது, ஸ்டோன் வச்சது, லேடிஸ் சுடிதார்ஸு, காசு ஷேடு சுருக்கம் இல்லாமல் துவைக்கணும் அப்படின்னா அதில் போட்டு காலைக்கு கம்மியாக இருக்குது அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பட்டு சரி வந்து பட்டு சட்டை அலசணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாங்க. பேண்ட் இதெல்லாம் ஒன்றா போட்டு துவைக்கணும். எல்லாமே கலந்து போட்டுக்கலாம். இந்த மிக்சரில் எல்லாமே கலந்து போட்டுக்கலாங்க. தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, எல்லாம் கலந்து கொடுத்துருப்பாங்க. சரி சரி. இது வந்து 15 நிமிஷம் தாங்க. அழுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா இதில் போட்டுக்கலாம். துவைச்சி அலசி புழிஞ்சு கொடுத்துரும். 15 நிமிஷத்தில் எல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். இது பாலிஸ்டர் சேரீ, பாலிஸ்டர் துணிகள் மட்டும் இதில் தனியாக போகிறதா போட்டுக்கலாம். இது வெட்பிரிப்பு, ஸ்க்ரீன் அந்த மாதிரி இது பல்கியில் போட்டுக்கலாம். ஆண்டி அலர்ஜிக்கு வந்து நோய் கிருமிகள் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணது, வயசானவங்க படுத்தே இருக்கிறாங்க அந்த மாதிரி ட்ரெஸ் இதெல்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, சின்ன குழந்தை ட்ரெஸ் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா துவைக்கணும் சுடுதண்ணி எடுக்கும், அலசணும் சுடுதண்ணி எடுக்கும். இது உள்ளன்ஸு கம்பளி மட்டும் அந்த சொற்று அந்த மாதிரி இடங்கள் மட்டும் இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் டெய்லின்னு போட்டிருக்கோம்ல, அதில் ஹாட் வாட்டர் எடுக்கணும். எடுக்கணும். எல்லாத்துலேயுமே ஹாட் வாட்டர் இருக்குது. டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருப்பாங்க. அதை மாற்ற எப்படின்னு சொல்கிறேங்க. இல்லை நான் துவைச்சி அலசணும் அப்படின்னா இதில் வச்சுக்கலாங்க. துவைச்சி கையில் துவைச்சதை அலசி புளியன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனில் செட் பண்ணிக்கலாம். புளிஞ்சு மட்டும் கொடுக்கும். இது வந்து ட்ரம் கிளீனிங் ஆப்ஷன். இது வந்து துவைக்கிறது கிடையாது. நம்ம துவைக்கிற அழுக்கு உள்ளன்னுக்கிட்டே இருக்குது. 2 மாதம் இருக்க தனியாக ஆசிட் பவுடர் இருக்குது. அந்த பவுடர் போட்டு அந்த ஆப்ஷனை வச்சிங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக உள்ள இருக்க அழுக்கு எடுத்துடும். இப்போ நீங்கள் மிக்சர் வைக்கிறீங்கன்னா இதான் டெம்பரேச்சர் கோல்டு வாட்டரில் இருக்குதுங்க. உங்களுக்கு அதிகமாக வேண்டாம் நீங்கள் 40 வரை வச்சுக்கலாம். 40 டிகிரி அதிகப்படுத்திக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ரின்ஸ் எனக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா 1 2 3ஆவது இருக்குது. 1 2 3 செலக்ட் பண்ணி அது பிளிங்கார டைமில் 1 மணி நேரம் 33 நிமிஷம் வந்து 1 மணி நேரம் 11 நிமிஷம் மாறிடுச்சு. அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். டவுட் இல்லை. இப்போ வந்து ஹாட் வாட்டர் எல்லாத்துக்குமே எடுத்துக்கிறோம். இப்போ நான் சொன்ன மிக்சருக்கு வந்து அதிகபட்சம் 40 தான் வைக்க முடியும். ஓகேங்க.
இப்போ காட்டன் போனால் அதிகபட்சம் 95 வைக்கலாம். ஒவ்வொரு ப்ரோக்ராமும் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கோம், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான டெம்பரேச்சர் எனக்கு இந்த டெம்பரேச்சரில் போய் தான் நம்ம வந்து ஆமாம் மாற்றணும். எது ஃபிக்ஸ்டாக இருக்கோ அதான் செலக்டட். இப்போ நீங்கள் இந்த பேபி வரைக்கும் 60 இருக்குது. 60 இருக்குது. நம்ம பெட்ஷீட்லாம் துவைக்கிறதுக்குங்க நீங்கள் பெட்ஷீட் துவைக்கிறது மிக்சரில் போட்டுக்கலாம், காட்டனில் போட்டுக்கலாங்க. நீங்கள் பெட்ஷீட் துவைக்கணும் எதுனாலும் துவைச்சிக்கலாம். சரிங்க. ஆனால் அதுக்கு லோடு எது அதிகமாக இருக்கோ அதை பார்த்து போட்டுக்கிறது தான் நல்லதுங்க. எது லோடு அதிகமாக பிடிக்கும்? இது வந்து 3 கிலோ தான். காட்டனில் தான் லோடு அதிகமாக பிடிக்கும். உங்களுக்கு வந்து 8 கிலோ. ஓகே. மற்ற எல்லாமே உங்களுக்கு வெயிட் கம்மியாக காட்டும். சரிங்க. இப்போ நம்ம எதில் வச்சுக்கலாம்? காட்டனில் வைக்கிறது தான் பெஸ்ட்டு. காட்டனில் போட்டு டைம் சேவர் கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் டைம் கம்மியாகும். ஓகே. வந்து போட்டு பாருங்கள். இப்போ துணி எடுத்து போடு. அதே மாதிரி இங்கே போதும் ஃபுட்டு அதை எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இது எப்பயுமே தண்ணி இருக்கும். அதை எப்போ க்ளீன் பண்ண போது ஒரு வாரத்துக்கு க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஆனால் கரெக்டாக மாட்டணும் காட்டிட்டு. சரி. எப்பயுமே தண்ணி ஓப்பன் பண்ணிட்டு தண்ணி வரும். சரி. இதை கரெக்ட். ஆமாம், இது இருந்தால் இப்படி ரொட்டேட் பண்ணலாம், ஃபுல் இருக்கும், வெளியில் வந்துடும். திரும்ப வச்சு லாக் பண்ணலாம். துணி கொடுக்கும். இப்போ வந்து நம்ம துணியை அவங்க சொன்ன மாதிரியே அவங்க இருக்கும்போதே நம்ம இந்த துணியை போட்டு செக் பண்ணியாச்சு. மிஷின் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ டெமோ காட்டிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க பில் கொடுத்துட்டு.